விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். வணக்கம். நம்ம தொடர்ந்து இந்த கனவு தொடர்ல தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை $1 trillion அளவுக்கு எப்படி முன்னேற்றுறது, அதை குறிப்பா மாவட்டங்களுக்கு அந்த வளர்ச்சியை எப்படி கொண்டு சேர்க்கறது, அது மூலியமா ஒரு இன்க்ளூசிவான வளர்ச்சியை தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி கொண்டு வர்றது, வெறும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி மாதிரி பெருநகரங்களில் மாத்திரம் வளர்ச்சி வராமல் எல்லா மாவட்டத்துக்கும் அந்த வளர்ச்சி எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத குறித்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிறைய வளங்கள் இருக்குது. அந்த வளங்களை மிகப்பெரிய வாய்ப்புகளாக எப்படி மாற்றுறது, அங்கே நடக்கக்கூடிய விவசாயத்திலிருந்து நிறையா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வருது. அது இல்லாமல் சில இயற்கை வளங்கள் இருக்குது. இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறது நம்மளோட கோல் இல்லை. ஆனால் வரக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ்லேருந்து புது ப்ராடக்ட்ஸை, புது இண்டஸ்ட்ரீஸை எப்படி உருவாக்குறது, அப்படி உருவாக்கும் பொழுது அதற்கு இயற்கை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வராத வண்ணம் எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த தடவை நம்ம பார்க்க போகிற மாவட்டம் நீலகிரி மாவட்டம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நீலகிரி மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே ஒரு வித்தியாசமான ஒரு தனி சிறப்பு வாய்ந்த மாவட்டம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர்கோள மண்டலம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நீலகிரி மாவட்டத்துக்கு இருக்கு. இங்க என்னன்னா, அரிதான விலங்குகள், தாவரங்கள் நிறைய இருக்கு. அதோட கூட இந்த மாவட்டத்துல தான் அதிகமான அளவு பழங்குடியினர் வசிக்கிறாங்க. இப்படி சில முக்கியமான தனிச்சிறப்பை இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு இருக்கு. இந்த நீலகிரி மாவட்டத்துடைய வளங்களை பத்தி, வாய்ப்புகளா மாத்துறதை பத்தி பேசும் பொழுது அது 3 கோணத்துல பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். 1 நிலம், 2 இனம், 3 பணம். இந்த 3 பிரிவுகளா இதை பிரிக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். முதல்ல நிலம் சார்ந்த விஷயங்களை முதல்ல பேசலாம் அப்படின்னு யோசிச்சோம். இந்த நிலம் சார்ந்த விஷயங்களை பேசும் பொழுது முக்கியமா நம்ம மனசுக்கு வர்றது சுற்றுப்புற சூழல் பிரச்சனை தான். அதாவது காற்று மாசுபாடு, அப்புறம் நீர் மாசுபாடு, நிலம், காடுகள் அழிப்பு, வன விலங்குகள் அழிப்பு, இப்படின்னு பல விஷயங்கள் இந்த 5 சுற்றுப்புற சூழல் பிரச்சனைகள்ல அடங்கி இருக்கு. பொதுவாக நமக்கு என்ன ஒரு மனப்பான்மை இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் ரொம்ப பசுமையான மாவட்டம், நிறைய மலைகள் இருக்கு, காடுகள் இருக்கு. அதனால அங்க என்ன பெரிய மாசு பிரச்சனை வருது, சுற்றுப்புற சூழல் பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா சீசன் டைம்ல அங்க இருக்கக்கூடிய நிறைய வாகனங்கள் மேல மலைக்கு மேல ஏறி போறதுனால வரக்கூடிய மாசு கட்டுப்பாடுனால ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, AQIன்னு சொல்லுவாங்க. அந்த AQI எல்லா டைமும் சொல்லல, சில சமயங்கள்ல 100 தாண்டுது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிறதா நீலகிரி மாவட்டம். ஸோ இதற்கு என்ன வழி காணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, உலகத்துல வேற எங்க இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரியா சொல்யூஷன் பண்ணியிருக்காங்க, சரியான ஒரு தீர்வு கண்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு தோணுது, யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியான ஜெர்மெட் அப்படின்னு ஜெர்மெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல், ஜெர்மெட் மாடல் அப்படின்னு சொல்றது. அந்த ஜெர்மெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பனி பிரதேசம். கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல நம்ம நீலகிரி மாவட்டம் மாதிரி அதை சொல்லலாம். இங்க பனிப்பிரதேசம்ன்றதுனால அங்கேயும் நம்ம ஊர்ல எப்படி நீலகிரி மாவட்டத்துக்கு மக்கள் அதிகமா போறாங்களோ இங்கேயும் மிக அதிகமா போவாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க போகும்பொழுது அங்க நிறைய சுற்றுப்புற சூழல் பிரச்சனை ஏற்படுத்திடுறாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெர்மன் பகுதியை முழுக்க ஒரு சுற்றுப்புற சூழல் மாசு ஏற்படுத்தாத வண்ணம் ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவா மாத்திட்டாங்க. ஆனா என்ன அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா, அந்த ஜெர்மன் பகுதிக்கு போறதுக்கு ஒரு வழி இருந்தது. அந்த வழியில ஒரு டெர்மினல் மாதிரி போட்டுட்டாங்க. சப்போஸ் நீங்க ஜெர்மனுக்கு போகணும்னா உங்க கார் எடுத்துட்டு அந்த டெர்மினலுக்கு போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பார்க்கிங் லாட் இருக்கும். அந்த பார்க்கிங் லாட்ல கொண்டு போயிட்டு நீங்க காரை விட்டுட்டு ஒரு டோல் மாதிரி அங்க செக்இன் பண்ணிடணும். செக்இன் பண்ணிட்டு டெர்மினல்ல வெயிட் பண்ணீங்கன்னா உங்களை அங்கிருந்து மலைக்கு கூட்டு போகிறதுக்கு 2 வழி அவங்களே கொடுப்பாங்க. ஒன்று நீங்கள் ட்ரெயின் வழியாக மேலே போகலாம், இன்னொன்று ரோப் கார் வழியாக போகலாம், இல்லைனா பஸ் வழியாக போகலாம். இந்த மாதிரி 2-3 வழிகள் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நேராக கார் எடுத்துகிட்டு மலை மேலே போக முடியாது. அந்த வாயிலில் போய் அந்த டெர்மினலில் போய் வண்டியை விட்டுட்டு, மிகப்பெரிய அந்த பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டு நீங்கள் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் மேலே போக முடியும். இப்படி போகும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ட்ரி பாயிண்ட், ஒரு எக்ஸிட் பாயிண்ட் வர்றதுனால டோட்டலா உள்ள என்ன போகுது, வெளியில என்ன வருது அப்படிங்கிறத சென்ட்ரலைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். அதே சமயத்துல
பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ன்றதுனால ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா கார்பன் நியூட்ரலா என்வாயர்மெண்ட் பொல்யூஷன் இல்லாத மாதிரி இதை பண்ண முடியும். அப்புறம் நீங்க உள்ள போயிட்டு அங்க டெர்மினல்ல போய் இறங்கிட்டீங்கன்னா உள்ள லோக்கலா போறதுக்கு ஃபுல்லா எலக்ட்ரிக் லோக்கல் டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிக் பஸ், எலக்ட்ரிக் மினி வேன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு பாஸ் மாதிரி எடுத்துட்டு ஹாப் ஆன் ஹாப் ஆஃப்னு சொல்லுவாங்க. எப்போ வேணா எதுல வேணா ஏறி எங்க வேணா இறங்கிக்கலாம், டெய்லி பாஸ் எடுத்துக்கலாம். அப்போ ரொம்ப 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 எளிமையா, டிராஃபிக்கும் கிடையாது, ஏன்னா நிறைய வாகனங்கள் போகாது, பார்க்கிங் பிரச்சனை கிடையாது, சுற்றுப்புற சூழல் பிரச்சனை கிடையாது, புகை வராது, எல்லாமே கண்ட்ரோல்டு. சென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துல செக் இன் பண்ணி செக் அவுட் பண்றதுனால பிளாஸ்டிக் பொருளை மேல எடுத்துட்டு போக முடியாது, யார் எதை எடுத்துட்டு போறாங்க எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஜெர்மன் மாடல் மாதிரி ஒரு மாடலை நீலகிரி சுத்தி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட இப்போ கொரோனா டைம்ல சில சமயத்துல பீக் சீசன்ல இப்போ கூட வந்து ஒரு பாஸ் முறை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனா அதனுடைய என்ஹான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த டோட்டலி ப்ரொடெக்டட் ஏரியா ப்ராப்ளம். இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கிடையாது, 3 முக்கியமான என்ட்ரன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து தலைக்குந்தார் நுழைவாயில் இருக்கு, இன்னொன்று வந்து குஞ்சப்பண்ணைன்னு ஒரு இடத்துல இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு, இன்னொன்று வந்து பர்லியார் ஏரியாவில் வந்து இன்னொரு நுழைவாயில் இருக்கு. இந்த 3 இடத்துல வந்து என்ட்ரி பாயிண்ட் நீலகிரிஸ் இருக்கு. ஸோ இந்த 3 இடத்துல நம்ம பெரிய டெர்மினல் போடலாம். போட்டுட்டு நீங்க வந்து இதே முறையை நம்ம அமல்படுத்தணும்னா 2 விஷயத்த நம்மளால அமல்படுத்த முடியும். ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலா மேலே வரக்கூடிய டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணலாம். மாசு வந்து மிகப்பெரிய அளவில் இயற்கை சூழலுக்கு ஏற்படுற அந்த பாதிப்பை நம்ம குறைக்க முடியும். அதே சமயத்தில் அங்கே கம்ப்ளீட்டாக வேற ஒரு எக்கானமியை வந்து நம்மளால உருவாக்க முடியும். ஏன்னா இங்கே மேலே ட்ரெயின் கொண்டு போகிறதுக்கு ஒரு சார்ஜு, உள்ள லோக்கல் பஸ் ஃபெசிலிட்டிஸ், எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஒரு சார்ஜு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால கொண்டு போக முடியும். இவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டோம்னா அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையும் டபுள் ஆகும். ஏன்னா தேவையில்லாத டிராஃபிக்லாம் இருக்காது. அழகாக டிராஃபிக் வந்து மக்களோட எண்ணிக்கை வந்து டபுள் ஆகும். அப்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு உண்டான வியாபாரிகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் வந்து டபுள் த இன்கம் கிடைக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக, ஒரு மாடலாக, இந்தியாவுக்கே முன் உதாரணமாக இந்த நீலகிரி மாவட்டத்துடைய இந்த கான்செப்ட் வந்து நம்மளால ஏற்படுத்த முடியும். அப்படி ஏற்படுத்தணும்னா ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளால உருவாக்க முடியும். அடுத்ததான் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் பார்க்க போகிறது அங்க இருக்கக்கூடிய குப்பைகள் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆலோசனை. கிட்டத்தட்ட 18,000 டன் குப்பைகள் நீலகிரி மாவட்டத்துல நமக்கு வந்து சேருது. இப்போ நீலகிரி மாவட்டத்தில் வந்து நடைமுறையில் என்ன இருக்குன்னா, அதுக்கு ஒரு ஃபைன் மாதிரி போடுறாங்க. பட் ஆனால் அது ரொம்ப வந்து ப்ராக்டிஸில் இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மவ்லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேகாலயாவில் இருக்கு. அந்த ஊருக்கு என்ன சிறப்புனா, ஆசியாவிலேயே மிக மிக சுத்தமான ஒரு ஊர். ஆக்சுவலா அது இந்தியாவில் இருக்கு, நமக்கெல்லாம் பெருமை தான். மவ்லினாங் அப்படின்னு பேர், மவ்லினாங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மவ்லினாங் மாடலை நம்ம திருப்பியும் அந்த நீலகிரி மாவட்டத்துக்கு நம்ம கொண்டு வரலாம். ஸோ நான் ஏற்கனவே ஜெர்மட் மாடல்னு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மவ்லினாங் மாடலை யூஸ் பண்ணலாம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம சொல்லக்கூடிய ஐடியாஸ்லாம் எதுவும் நடைமுறைக்கு ஒத்து வராத ஐடியாஸ் இல்லை. ஆல்ரெடி உலகத்துல பல இடங்கள்ல பண்ணிட்டு இருக்க ஏரியா, சில விஷயங்கள் வந்து இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்கள்ல பண்ணிட்டு இருக்கிறது. அதனால நம்ம கண்டிப்பா இதை பண்ண முடியும். இந்த மவ்லினாங் மாடல்ல என்னன்னா 3 விதமா பண்ணியிருக்காங்க. அந்த ஊர்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேன் பண்றது, அதை வந்து அமுல்படுத்தியிருக்காங்க. அதாவது எதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள்னு கிளியரா பேன் பண்ணிட்டு அது எங்கெங்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணணுமோ அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. 2வது அபராதம் வந்து மிகப்பெரிய அளவில் விதிச்சிருக்காங்க அந்த தடையை மீறுறவங்களுக்கு. அப்புறம் 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கிராமப்புற மக்களுக்கு அந்த ஊர் மேல ஒரு மிகப்பெரிய பாசமும் அக்கறையும் இருக்கு. அதனால அந்த கிராமப்புற மக்களையே குழுக்களா பிரிச்சு அவங்களுக்கே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த கிராமப்புற மக்கள் வந்து மக்களோட மக்களா இருப்பாங்க. அதே சமயத்துல வெளியூர்காரர்கள் வந்து சுற்றுலா பார்க்க வரும் பொழுது அவங்க வந்து தவறு பண்ணாங்கன்னா அந்த மக்களே ஒரு போலீஸ் மாதிரி இருந்து அவங்களுடைய அந்த எங்கெங்கெல்லாம் யார் யார் வந்து அதை மீறுறாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து அந்த அபராதம் விதிக்கிறதுக்கு உண்டான வகையை ஏற்படுத்துவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து மிகப்பெரிய லெவல்ல குப்பைகள் வர்றது ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆகி அது வந்து ஆசியாவிலேயே மிகவும் சுத்தமான ஒரு பகுதியாக வந்து இன்னைக்கு பட்டம் வாங்கியிருக்குன்னா அதுக்கு இந்த அப்ரோச் தான் காரணம். இதே அப்ரோச்சை நம்ம வந்து நீலகிரி மாவட்டத்தில் பயன்படுத்தலாம். ஸோ அடுத்தது நம்ம நீர் பற்றி பார்க்க போகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 நதிகள், 10 ஏரிகள் இருக்கு. இங்க நாம இன்னொரு மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அதாவது தென் அமெரிக்காவில் சவுபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நகரம் இருக்கு. அந்த சவுபாலோ நகரத்தில் பார்த்தீங்கன்னா 3
முக்கியமான நதிகள் ஓடுது. அந்த நதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைட்டே, சொரோகபா, அப்புறம் பின்ஹெரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 நதிகள் போகுது. இந்த 3 நதிகளும் மிகப்பெரிய அளவில் வந்து மாசுபட்டு இருந்தது. அப்போ இந்த சௌபாலா நகரம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விதமான முயற்சிகளை ஏற்படுத்தினாங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, அந்த முயற்சிகள் மூலியமா முன்னாடி இருந்த அந்த நதி எப்படி இருந்தது, இப்ப நதி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க. அப்படியே கண்ணாடி போல பல பலன்னு மாத்தி விட்டாங்க. எப்படி மாத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 3 விதமான வழிகள் எடுத்தாங்க. ஒன்று, இதை சுத்தப்படுத்துறதுக்கு மிக அதிகமான நிதி தேவைப்படுது. அதனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல ஒரு மிகப்பெரிய ஃபண்ட் ரெடி பண்ணாங்க. ரெண்டாவது, அதை சுத்தி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க சுத்தம் பண்ண திருப்பி திருப்பி தொழிற்சாலைகள்ல இருந்து அசிங்கம் வந்து நதியில சேர்ந்துச்சுன்னா அதை சுத்தம் பண்றதுக்கு எந்த விதமான மோட்டிவேஷனும் இருக்காது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நிதி திரட்டிட்டு ஃபர்ஸ்ட் தொழிற்சாலைகள்லாம் உள்ள வெளியாக்குற அந்த கழிவுகளை அந்த நதிகளுக்கு வர முடியாதபடியும் இல்லை வந்துச்சுன்னா அது சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் வர்ற மாதிரியும் அதை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கிளீனிங் ப்ராஜெக்ட் மேற்கொண்டாங்க. அப்படி மேற்கொண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3 நதிகளும் சௌபாலா நகரமும் மிக மிக அழகான ஒரு நகரமாகவும் அந்த நதிகள் வந்து மிக என்ன சொல்றது அழகூட்டுவையாகவும் மாறிடுச்சு. ஸோ அப்போ அந்த சௌபாலா மாடலை நாம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நதிகளுக்கும் ஏரிகளுக்கும் அப்படியே அமுல்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஐடியா. நாம அடுத்ததா பார்க்கக்கூடியது நீலகிரி மாவட்டத்தினுடைய வனத்தினுடைய அழிப்பு, அதை வந்து எப்படி நாம ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 20% அளவுக்கு காடு அதனுடைய வளம் அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நம்ம மேலும் அழியாம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இதுக்கு ஒரு மாடலை ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். அதுக்கு பேரு தான் வந்து மடகாஸ்கர் மாடல். அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய அடிப்பகுதியில ஒரு மிகப்பெரிய தீவு இருக்கும். அந்த தீவுக்கு பேர் வந்து மடகாஸ்கர் அப்படின்னு பேரு. அந்த மடகாஸ்கர் மாடல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. ஒன்னு இன்டகிரேட்டட் கன்சர்வேஷன் அப்படின்னு ஒரு முயற்சியும், இன்னொன்னு ரீகிரீனிங் மடகாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முயற்சியும் எடுத்தாங்க. அந்த இன்டகிரேட்டட் கன்சர்வேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு ரேடிக்கலான ஒரு ஐடியா ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா மக்களை வந்து நம்ம வனத்திலிருந்து பிரித்து எடுக்கும் பொழுதுதான் மக்களுக்கும் வனத்துக்கும் உண்டான தொடர்பு கட்டாயிடுது. அந்த மக்களுக்கும் வனத்துக்கும் தொடர்பு கட்டாயிடுச்சுன்னா அந்த வனம் நல்லா இருந்தா என்ன, கெட்டதா போனா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் மக்களுக்கு இல்லாமலே போயிடுது. மக்களுக்கும் வனத்துக்கும் கண்டினியூஸான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த வனம் அழிஞ்சதுன்னா நம்மளுடைய வாழ்வாதாரமும் நம்மளுடைய வழிமுறைகளும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் மக்களுக்கு வரும். அப்போ மக்கள் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா யார் அதை அழிக்கிறாங்களோ அவங்கள அழிக்க விடாம தடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஐடியாவா இருந்துச்சு. அதுபடி என்ன பண்ணாங்கன்னா அங்க வாழக்கூடிய பழங்குடியினர் மக்களும் அப்புறம் மற்ற பொதுமக்களுக்கும் அந்த வனத்துக்குள்ளர போயிட்டு விறகுகள் பொறுக்கிறது, அந்த வனத்துல இருக்கக்கூடிய வீணா போற விஷயங்களை எடுத்து பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்மிஷனை ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா வனம்னா ஃபாரஸ்ட்னா அது ப்ரொடெக்டட் ஏரியா, உள்ள போகக்கூடாது, பர்மிஷன் வாங்கணும், கடிபிடி போட்டு யாரையும் உள்ள போக விடாம பண்ணி விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா மக்களுக்கு ஓகே எதுவும் போக முடியாது, அவங்க வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்ப என்னன்னா தீய சக்திகள் உள்ள போயிட்டு வனத்தை அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா மக்களை உள்ள அனுப்பும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா மக்களுக்கு வனத்தினால ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது வனத்தை வேற யாராவது டச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கோவம் வந்து அதை பொதுமக்கள் வந்து போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அது வந்து கவுண்டர் இன்ட்யூட்டிவ்னு சொல்லுவோம். மக்கள்கிட்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மக்களையே யூஸ் பண்றது, அதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்படி யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா அங்க வந்து அப்போ அதே மாதிரி காமன் மக்களுக்கு வந்து அங்கே போயிட்டு பட்டாம்பூச்சி பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் அதிகமாக சமூக விரோதிகளோட நடமாட்டம் குறைஞ்சு போகுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்படி ஒரு பிரில்லியண்டான ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க. ஸோ இதையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து ரீகிரீனிங் மடகாஸ்கர் ஐடியா. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மடகாஸ்கர்ல எங்கெங்கெல்லாம் வந்து வளங்கள் அழிக்கப்பட்டதிலோ அங்கே வந்து குழந்தைகள், அப்புறம் பள்ளி குழந்தைகள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை விட்டு மரக்கன்றுகள், குறிப்பாக வந்து அந்த நேட்டிவ் பிரீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அங்கேயே இண்டிஜினியஸாக வளரக்கூடிய மரங்களை கண்டுபிடிச்சி நட்டு திருப்பி அங்கே மரங்களை உருவாக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெஸ்டரேஷன் பண்ணி அங்கே ஃபாரஸ்ட்டை வந்து பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம நீலகிரிஸில் பண்ண முடியும். இதுதான் வந்து இந்த மடகாஸ்கர் மாடல் ஃபார் ப்ரொடெக்டிங் த ஃபாரஸ்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்றது தான் எங்களோட ஐடியா. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது வன விலங்குகள் பாதுகாப்பு, அது அழிவுலேருந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு அரிய வகை விலங்கினங்கள், நம்ம புலி அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா, புலி இங்க நம்ம ஊர்ல இங்க சிங்கம் கிடையாது,
அந்த மாதிரியான விலங்கினங்கள் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 125 வந்து இயற்கையா இல்லாம பல விஷயங்கள்ல அழிஞ்சு போயிருது. ஓகேங்களா? இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமக்கு உலகத்துல வேற எங்க இதை எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமக்கு நம்மளுடைய ஆராய்ச்சியில கிடைச்ச விஷயம் தான் வந்து போட்ஸ்வானா அப்படிங்கிற மாடல். போட்ஸ்வானா மாடல் ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த போட்ஸ்வானா அப்படிங்கிற நாடு. உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அரிய வகை வைல்ட் லைஃப் விலங்கினங்கள் இந்த நாட்டில் தான் இருக்கு. இவங்களுடைய பாதுகாப்பு முறையும் ரொம்ப பிரசித்தப்பட்டது. இதை தான் நிறைய நாடுகளில் வழிமுறையா பின்பற்றுறாங்க. அதே வழிமுறையை நாமளும் பின்பற்றலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 4 சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வனவிலங்கு சுற்றுலா ஒரு ஒரு காரு வேனு அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அழகான ஒரு சுற்றுலா ஏற்படுத்துறாங்க. அப்படி ஏற்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து அந்த அந்த இயற்கை வளத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. ஸோ அதுல இருந்து எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வருது டூரிசம் மூலியமா. ஸோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, டீப்பா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ரெண்டாவது வந்து நடந்து போய் காட்டுக்குள்ளார மனித நடமாட்டத்துக்கு தடை விதிக்கிறாங்க. அப்புறம் மூன்றாவதா வந்து இந்த ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு சிங்கம் புலிலாம் பார்த்தீங்கன்னா மானை வேட்டையாடி சாப்பிடும். அப்புறம் வந்து அந்த மானு குதிரை வரி குதிரை இதெல்லாம் வந்து புல்லை வந்து சாப்பிடும். அப்புறம் இந்த மானு வரி குதிரை எல்லாம் சப்போஸ் வந்து இதாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் மீதி இருக்கிறத அங்க இருக்கக்கூடிய வல்ச்சர்ஸ் அதெல்லாம் சாப்பிடும். ஸோ அப்படியே வந்து ஒரு பெரிய ஃபுட் செயின் இருக்கு. அந்த ஃபுட் செயின் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அந்த வனவிலங்குகளுடைய growth-ம் அது நேச்சுரலான எக்ஸ்டென்ஷனை நோக்கி போயிடும். ஸோ இந்த ஃபுட் செயின் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த ஃபுட் செயினுக்கு வந்து ஈக்கோலாஜிக்கல் பேலன்சிங் ஆக்ட் வந்து அவங்க பண்ணாங்க. அப்புறம் நாலாவதா ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதர்களுக்கும் விலங்கினங்களுக்கும் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட். இது நம்ம நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலும் யானைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்க்கலாம். திடீர்னு நீங்க வந்து தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா யானை வந்து ஊருக்குள்ள புகுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, மனுஷங்க வந்து யானைகள் வாழக்கூடிய இடத்துல வீடை கட்டிட்டோம். அதுங்களுக்கு வந்து அந்த இடத்துல என்னடா அது திடீர்னு வீடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது உள்ள வந்துருச்சு. அது காலங்காலமா வந்து அங்கெல்லாம் அது யானைகள் வாழக்கூடிய இடத்துல மனிதர்கள் வந்து இன்னைக்கு விவசாயம் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுங்களுக்கு அந்த பழைய ஜெனட்டிக் மெமரியில் அது நேச்சுரலாக அங்கே போயிடுது. சில சமயத்தில் தண்ணி கிடைக்கலன்னா தண்ணியை தோக்கி வரும் பொழுது நம்ம ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் வருது. இந்த மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 4 விஷயங்களையும் நம்ம பண்றது மூலியமா வனவிலங்குகளை நம்மளால நல்லா ப்ரொடெக்ட் பண்ண முடியும் நீலகிரி மாவட்டத்தில். இப்போ நம்ம பார்க்க போறது இனம் சார்ந்த விஷயங்களை குறித்து பேச போறோம். நீலகிரி மாவட்டம் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்திய அளவிலேயே மிக முக்கியமான பழங்குடியினர் நிலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீலகிரி மாவட்டம் தான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய வடகிழக்கு அப்படின்னு கூட நீலகிரி மாவட்டத்தை நம்ம சொல்லலாம். இங்க வந்து அதிகாரப்பூர்வமா பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி 26,566 அதிகாரப்பூர்வ பூர்வகுடிகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்ஃபார்மலா இன்னைய டேட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் இருக்காங்க. இங்க வந்து இருளர், தோடர், கோத்தர், குறும்பர், காட்டுநாயக்கர், பனியர் அப்படின்னு சொல்லிட்டு 6 இனத்தினுடைய பழங்குடியினர் வாழ்றாங்க. இவங்கள்ட்ட பேசும்பொழுது நிறைய பொது கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. அவங்களோட கோரிக்கைகள் வந்து குறிப்பா 3 பக்கெட்ல நம்ம போடலாம், 3 கேட்டகரிஸ்ல போடலாம். ஒன்று சமூக நீதி சம்பந்தப்பட்ட கேட்டகரிஸ், இன்னொன்று வந்து நில உரிமை சம்பந்தப்பட்ட கேட்டகரிஸ், மூன்றாவது வந்து அரசியல் அதிகாரம் அது கொடுத்த கேட்டகரிஸ். முதல்ல வந்து நம்ம பார்க்க போறது அங்க இருக்கக்கூடிய படுகர்கள் இனத்துல பாத்தீங்கன்னா நிறைய பழங்குடியினர் இருக்காங்க. 2003 அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு வந்து இதை வந்து ஒன்றிய அரசுக்கு இதை எஸ்டி கேட்டகரியில இவங்களை அட்டவணைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அட்டவணைப்படுத்துறதுக்கு ஒரு 5 ட்ரெயிட் தேவைப்படுது. அது என்னன்னா பிரிமிட்டிவா இருக்கணும், அப்புறம் வந்து தனித்த கலாச்சாரம் இருக்கணும், அதாவது பழமையா இருக்கணும், தனித்த கலாச்சாரம் இருக்கணும், புவியியல் ஜியோகிராபிக் ஐசோலேஷன் சொல்லுவாங்க, அப்புறம் புவியியல் தனிமை அது இருக்கணும், அப்புறம் வந்து மற்ற கம்யூனிட்டியோட அவங்க வந்து சேராம தனித்து இருக்கணும், அதாவது ஷைனஸ்ன்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் வந்து எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் இப்படி இருக்கணும். 5 விஷயங்கள்ல இவங்களுக்கு வந்து கடைசி 3 விஷயங்கள் இல்லாதனால அவங்களுக்கு இன்னும் கிராண்ட் ஆகாமலே இருக்கு. வெறும் அட்லீஸ்ட் இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரைபா நம்மளால அங்கீகரிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும்.
கிட்டத்தட்ட ஒரு இந்த உள் ஒதுக்கீடு, அதாவது இடபிள்யூஎஸ் சொல்றாங்க இல்லையா, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க 10%. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸை நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு கான்செப்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், அதாவது பிவிடிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம வந்து அருந்ததியினருக்கு வந்து ஒரு எஸ்சி கேட்டகரியில நம்ம ஒரு உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிவிடிஜி கேட்டகரியில இந்த எஸ்டி கேட்டகரி, அதாவது இந்த படுகர் இனத்துக்கு நம்ம ஒரு உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம். கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து மிக மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்து இந்த இனம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த இனத்துக்கு உண்டான நிலம், இதை சார்ந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி, அதாவது இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியே ரிசர்வ்டு ஃபார் ஹில் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் திட்டம் இருந்துச்சு. அதாவது இது வந்து ஆதிவாசி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலங்கள் வந்து அரசு வந்து இலவசமா அந்த ஆதிவாசிகளுக்கு கொடுத்துருந்துச்சு. இந்த நிலங்களை வந்து எக்காரணத்தை கொண்டும் யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது. அதே சமயத்துல அரசு கூட அதை கையகப்படுத்த முடியாது. அதை பண்ணணும்னா, அதுல அரசு திட்டங்கள் பண்ணணும்னா மிகப்பெரிய சட்ட திட்டங்களை வந்து அவங்க கடைபிடிக்க வேண்டியிருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நிலங்கள்லாம் யாருக்கோ கைமாறி அது வந்து கம்ப்ளீட்டா மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நிலங்கள் எல்லாம் முதல்ல அவங்களுக்கே கணக்கெடுப்பு பண்ணணும். கணக்கெடுப்பு பண்ணி அந்த ஹில் ட்ரைப்ஸுக்கே திருப்பியும் அவங்களுக்கு அதை ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கிறதுக்கு தடையா இருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுடைய பட்டா சட்டம் 1168, அதாவது 1168 வந்து மிகப்பெரிய தடைக்கல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின கள பணியாளர்கள் சொல்றாங்க. அதனுடைய உண்மையான நிலைமை எங்களுக்கு என்னன்னு தெரியல. அப்படி சட்டம் வந்து அதற்கு தடையா இருந்துச்சுன்னா, இந்த செக்ஷன் தடையா இருந்துச்சுன்னா, அதை வந்து இந்த பழங்குடி ஆதிவாசி நிலத்துக்கு மாத்திரம் ஒரு எக்ஸப்ஷன் வழங்கணும். வழங்கிட்டு இந்த நிலங்களை திருப்பியும் அந்த ஊர் அந்த மக்களுக்கே, அந்த பழங்குடியின மக்களுக்கே வந்து அந்த நிலங்களை ஒப்படைக்கணும். ஒப்படைக்கிறது மட்டும் இல்லாம வேற யாரும் அதை வாங்கி மிஸ்யூஸ் பண்ண முடியாதபடி அது மிகப்பெரிய அளவுல கண்காணிப்பு நடத்தணும். அப்படி பண்ணா மாத்திரம்தான் அந்த நிலம் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஓகே, இப்ப நம்ம மூன்றாவதா பார்க்க வேண்டியது சட்டம் குறித்த விஷயங்கள் பழங்குடி மக்களுக்கு. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான, அதே சமயத்தில் நீங்க கேட்டுறாத ஒரு விஷயத்த முதல் முறையா சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. அந்த பெசா சட்டம் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஸ்பெஷல் சட்டம் ஃபார் பழங்குடியின மக்கள் வாழற இடத்துக்கு. அதாவது அது ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் உடைய ஒரு சட்டம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த இடத்துலலாம் தனித்த பண்பாடு மற்றும் வாழ்வியல் சூழலோடு ஒரு பழங்குடியினர் மக்கள் வாழறாங்களோ அந்த இடத்துக்கு அதை ப்ரொடெக்டட் ஏரியாவா அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துடலாம். அந்த அட்டானமஸ், இது வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மிக பவர்ஃபுல்லான பொசிஷன். அதாவது ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டோம்னா அந்த அட்டானமஸ் ஸ்டேட்டஸை நிர்வகிக்கிற பொறுப்பு எப்படி நம்ம மாநிலம் வந்து நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் நிர்வகிக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த அட்டானமஸ் ஏரியாவை நிர்வகிக்கிற பொறுப்பு அந்த மக்களுக்கே வந்துடும். அதாவது இதுல வந்து மாநில அரசோ ஒன்றிய அரசோ தலையிட முடியாது. அப்போ அவங்களுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் சட்டங்களையும் ஏற்றிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு அவங்க தான் வந்து இயற்கை ப்ரொடெக்ட் பண்றது, அப்புறம் வளர்ச்சி திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது, நில உரிமை பண்றது, சந்தை உரிமை கொடுக்கறது, இந்த மது வந்து இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்றது, இது எல்லாத்தையும் வந்து அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அந்த ஏரியாக்குள்ளார வேற யார்கிட்டையும் அவங்க பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த பெசா சட்டம் வந்துடுச்சுன்னா மக்களுக்கு வந்து அவங்களோட நிலம் மற்றும் அவங்களோட வளத்துக்கு முழு உரிமை அவங்களுக்கே வந்துடும். அவங்கள அங்கிருந்து விரட்டவும் முடியாது, அவங்கள யாரையும் வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரத்தை இந்த பெசா சட்டம் வந்து அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு கொடுத்துரும். இது நிறைய பேருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிறதுன்றதே தெரியாது, பழங்குடி மக்களுக்கே தெரியாது. இந்த வீடியோ பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களே இதை வந்து முன்னெடுப்பு செஞ்சு இந்த பெசா சட்டத்தை நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ நாம இந்த வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது நீலகிரி மாவட்டத்தை 3 கோணங்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஒன்று வந்து நிலம், இன்னொன்று வந்து இனம், மூன்றாவது வந்து பணம். இப்போ நம்ம 3வது செக்ஷனுக்கு வந்துட்டோம், பணம். ஸோ இந்த பணம் குறித்து 3 ஐடியாக்களை நான் உங்கள்ட்ட கொண்டு வர போறேன். முதல் ஐடியா வந்து தேயிலை, 2வது வந்து காளான், 3வது வந்து வேலை சுற்றுலா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒர்க்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3த்தையும் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து
தேயிலை குறித்து. நீலகிரி மாவட்டம்னாலே தேயிலை தோட்டங்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசால 2 நிறுவனங்கள் அங்க இயங்கிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து இண்டோகோ சர்வ் அப்படின்னு ஒரு நிறுவனமும், இன்னொன்று வந்து டான் டீ அப்படின்ற 2 நிறுவனமும் இயங்கிட்டு இருக்கு. இது ரெண்டுமே வந்து 2 தனிப்பட்ட நிறுவனங்களா 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வச்சு தனிப்பட்ட ஆர்கனைசேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. இது ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணா மிக சிறப்பா இருக்கும். இன்டகிரேட் பண்ணி தமிழ்நாடு டீ போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கனைசேஷன்ல கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தா மிகப்பெரிய அளவுல அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தமிழ்நாடு டீ போர்டை வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிச்சு இயக்குறாங்க. ஆனா அதுல தவறு இல்லை. ஆனா ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ். அவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் கிடையாது, அவங்க பிசினஸ் மேன் கிடையாது. அவங்களால ஒரு ஆட்சி செய்ய முடியுமே தவிர ஒரு பெரிய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்கி அதை வேற லெவல்ல கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை நான் குறைச்சி மதிப்பிடலை. அவங்களுடைய ஆட்சித்தன்மை வேற, ஆண்டர்பிரினர்ஷிப் வேற. அப்போ என்ன பண்ணணும்னா அவங்களுடைய சூப்பர்வைசேஷன் அவங்க மேற்பார்வை பண்ணலாம். அவங்க வந்து ஆண்டர்பிரினர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணாம இருக்காங்களான்றதை பார்க்குற ரெஸ்பான்சிபிலிட்டி மாத்திரம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த டீ விஷயத்தை ஆண்டர்பிரினர்ஷிப் கைண்ட கொண்டு போனோம்னா இதை வேற லெவல்ல கொண்டு போக முடியும். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, 80% டீ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கமாடிட்டியா இப்போ நம்ம லெஃப்ட் சைட்ல காட்டிட்டு இருக்கிற மாதிரி வித்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஆண்டர்பிரினர்ட்ட கொடுத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற மாதிரி ஒரு பிசினஸ் ப்ராடக்டை பிசினஸை உருவாக்கி ப்ராடக்ட்ஸை உருவாக்கி சந்தையில 1க்கு 10 மடங்கு விலை அவங்களால டீக்கு ஏற்படுத்த முடியும். அதனால அரசுக்கு வருமானம் வர்றதோடு மட்டும் இல்லாம அங்க வேலை செய்பவர்களுக்கும் மிகப்பெரிய எக்கனாமிக் பெனிஃபிட்டை நம்மளால உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த டீ சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்டகிரேட்டடா பண்ணும்பொழுது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம வேற லெவல்ல பண்ணலாம். நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். இதுக்கு எந்த விதமான புதிய விதமான காடுகளை அழிக்க வேண்டியதோ எதுவுமே பண்ண தேவை. இருக்கிற விஷயத்தை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஸோ அடுத்த ஐடியா, பணம் சம்பந்தப்பட்ட அடுத்த ஐடியா பாத்தீங்கன்னா காளான். ஸோ மலைகள் பிரதேசம் அதிகமா இருக்கிற நீலகிரியில காளான் தன்மை வளர்ற தன்மை வந்து மிக அதிகமா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான காளான் வளருது. ஒன்று வந்து பட்டன் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பெடிஸ்ட்ரா மஷ்ரூம், இன்னொன்று வந்து மில்கி ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான மஷ்ரூம் இருக்கு. இதுல குறிப்பா நான் என்ன சொல்லுவேன்னா, ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து ரொம்ப விலை உயர்ந்த மஷ்ரூம். ஆனா அது அளவுக்கு அதிகமா பயிரிடுறது இல்லை. எல்லாரும் பட்டன் மஷ்ரூம் தான் பயிரிடுறாங்க, ஏன்னா அதுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் அதிகம் அப்படிங்கிறதுனால. ஆனா இது இப்ப என்ன பிரச்சனைன்னா, இந்த மஷ்ரூம் எல்லாமே உள்ளூர் கொள்முதல் மாத்திரமே பண்றாங்க. இதை வந்து பெரிய லெவல்ல பல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பல நாடுகள் பல நகரங்களுக்கு கொண்டு போக முடியல. அதை நம்மளால செய்ய முடியும். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இமாச்சல் பிரதேஷ் தான் வந்து ஒரு காளான்களின் தலைநகரமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு தலைநகரம் எங்கேயுமே இல்லை. தென்னிந்தியாவில் நமக்கு அந்த மாதிரி ஒரு தலைநகரமா நீலகிரியை ஏற்படுத்தலாம். நீலகிரியை ஏற்படுத்தணும்னா கிட்டத்தட்ட இமாச்சல் பிரதேஷ் மாதிரி தென்னிந்தியாவுக்கு நீலகிரி வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைநகரமா மாறிடும். அங்கிருந்து நம்ம வந்து சென்னை, மதுரை, கொச்சி, திருவனந்தபுரம், மைசூர், பெங்களூர், அப்புறம் வந்து விசாகப்பட்டினம், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்து நம்மளால இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 1 or 2 டேஸ்ல அங்க போயிடுறதுனால சந்தைக்கு எளிதா போயிடும். அதுக்கு ஷெல்ஃப் லைஃபும் அதிகமா இருக்கும். அதே சமயத்துல வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி அங்க இருக்கிற சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு நம்ம இது பண்றதுனால ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா காளான் வளர்ப்புல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஏர் கண்டிஷன் பண்ணணும். நீங்க ஏசி பண்ணணும்னா அதுலேயே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியில எக்கச்சக்கமா காஸ்ட் போயிடும். ஆனா நீலகிரியில ஏற்கனவே குலுகுலுன்னு இருக்கிறதுனால அங்கேயே வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் மிக கம்மியா இருக்கும். அதே சமயத்துல மிகப்பெரிய ப்ராஃபிட்டை அங்க பார்க்க முடியும். நம்ம அதே மாதிரி நீலகிரியை வந்து ஒரு காளான் தலைநகரமாகவும் தென்னிந்தியாவுக்கு நம்மளால மாற்ற முடியும். அடுத்ததா நாம பார்க்க போறது ஒர்க்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை சுற்றுலா. குறிப்பா கோவிட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ரிமோட் ஒர்க் அப்படின்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த ஐடியாவை ப்ரப்போஸ் பண்றோம். நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிக பீக் சீசன் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து லோ சீசன் சொல்லுவாங்க. பீக் சீசன்ல பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அதுதான் பீக் சீசன். அதாவது வெறும் 4 மாசம் 12 மாசத்துல. மீதி இருக்கிற 8 மாசமும் வந்து லோ சீசன். அப்ப என்னன்னா அங்க வந்து டூரிசமும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் 4 மாசம் நடந்துட்டு மீதி 12 மாசம் சும்மா தான் இருக்கும். இந்த 12 மாசம் சும்மா இருக்கிறத நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா ஒர்க்கேஷனா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்போ அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா அந்த தலங்களும் அங்க இருக்கக்கூடிய
ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட் இது எல்லாமே வந்து மீதி இருக்கிற 8 மாசமும் ஈக்குவலா வந்து ஆக்குப்பை ஆகும். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். நீலகிரி மாவட்டத்துல நாம நிலம், இனம், பணம் சார்ந்து பல விஷயங்களை தொடர்ந்து பேசியிருக்கோம். அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஊர் மக்களும் அங்க இருக்கக்கூடிய தன்னார்வலர்களும் பாலிட்டிஷியன்ஸும் அரசியல்வாதிகளும் கவர்மெண்ட் அதிகாரிகளும் இதை பார்த்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்கன்னு நம்புறோம். இதுக்கு அடுத்த எபிசோட்ல நான் உங்களோட திருச்சி மாவட்டத்தோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.